படம் தெரியும், திரௌபதி 2 எல்லாருக்கும் தெரியும். பட் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. நேற்று எனக்கு வந்து கலெக்ஷன்ன்றது என்னால் என்னன்னே தெரியல, என்ன நடக்குது. கிட்டத்தட்ட 360 திரையரங்களில் தமிழ்நாட்டில் ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. அது வந்து இது வந்து நான் 2 வருஷம் கடுமையாக உழைச்சி, அவ்வளோ பேர் உழைச்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம். இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை. உங்களுக்கு இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசை இருந்தால், எண்ணம் இருந்தால் தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க. நிஜமாலே நாங்கள் வந்து மங்காத்தா திரைப்படம் எங்கள் படத்தை வந்து இப்படி வந்து ஒரு காணமாக்குன்ற நாங்கள் நினைக்கல. அது வந்து முக்கியமான திரையரங்களை கூட மற்ற இடத்துல மக்கள் பார்ப்பாங்க தான் நினச்சோம். இந்த 2வது நாள் இன்றைக்கி படம் வெளியாகி இன்றைக்கி பேசலைன்னா இதுக்கப்புறம் எப்போவுமே உங்கள் கூட இந்த மாதிரி என்னால் இதை பற்றி சொல்ல முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி படத்தை பற்றி தவறான கருத்துக்கள், நான் வந்து ஒரு 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 ஹீரோ கூட இந்த நம்ம படம் தைரியமாக வரேன்னு சொல்லி போட்டேன். அதுக்கு வந்து அவங்கெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறதும், நான் திரௌபதி 1 எடுக்கிறப்ப அப்போ என் மேலே நிறைய நீ வந்து ஒரு சிலருக்கு எதிராக சில சமூகங்களுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி இப்போ அவங்களாம் எனக்கு எதிராக வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறதும், படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும், விடுதலை சிறுத்தையை சேர்ந்த சங்க தமிழனும் தமிழா பாண்டியனும் யூடியூப் சேனலில் உட்காந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்காக 500 கோடி வாங்கிக்கிட்டு தான் இந்த படம் பண்ணேன், ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் போன வாட்டியே அமீர் அண்ணன் பகாசுரன் வரப்பவே இதே பிரச்சாரம் பண்ணுறது தான் என் மேலே குற்றச்சாட்டு வச்சார். அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படத்தை எடுத்து வந்து மக்கள்கிட்ட இப்படி கெஞ்சின்னு இருக்க போகிறேன்? இது ஆர்எஸ்எஸ்க்கான படமாக இருந்தால், பிஜேபிக்கான படமாக இருந்தால் அவங்களாம் இதை போய் பார்த்துருப்பாங்க. அவங்களாம் பார்த்துருந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நிற்க போகிறேன்?